Hello friends, welcome to Beauty Fashion Tube. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல நம்ம வந்து ஒரு பியூட்டி ப்ராடக்ட் பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். என்ன இருக்கு அப்படிங்கறது ஓபன் பண்ணி பார்க்கலாமா? இது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து Amazonல இருந்து நான் வந்து வாங்கி இருக்கேன். சோ என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம ஓபன் பண்ணி பார்த்துப்போம். இதுல வந்து பாத்தீங்கன்னா உடையற பொருள் அந்த மாதிரி வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல தான் நம்மளோட ப்ராடக்ட் இருக்கு என்னன்னு பார்க்கலாம். ரொம்ப சேஃபா தான் பேக் பண்ணி அனுப்பி இருக்காங்க. உடைய கூடாது அப்படினு சொல்லிட்டு. ஓபன் பண்ணிடுவோமா? ஓபன் பண்ணிட்டோம். இதுதான் நான் வாங்கி இருக்கக்கூடிய ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஐஷேடோ தான். நான் வந்து Swiss Beauty ல இருந்து வாங்கி இருக்கேன். என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா Swiss Beauty Ultimate 9 color eyeshadow palette அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. ஷேட் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 07 அப்படினு கொடுத்திருக்காங்க. சோ இது எந்த மாதிரி இதோட அந்த ஃபினிஷிங் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கறது அவங்களே அந்த கவர்ல கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு இதல படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் வாங்கி இருக்குறதுல 9 வந்து கொடுத்திருக்காங்க கலர்ஸ் வந்து. சோ என்னென்ன கலர் இருக்கு அப்படிங்கறத நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல் ப்ராடக்ட் அந்த மாதிரி கிடையாது. இது எல்லாமே கெமிக்கல் தான். நான் வந்து இது Amazonல இருந்து வாங்கும்போது இதோட விலை வந்து பாத்தீங்கன்னா 200 something வந்து இருந்துச்சு. அது விலை வந்து sometimes நமக்கு கூடும் குறையும். நான் லிங்க் வந்து கொடுக்கிறேன். தேவைப்படுறவங்க நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுல என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் போட்டுருக்காங்க அப்படிங்கறது அவங்களே வந்து கொடுத்திருக்காங்க இந்த கவர்ல நீங்க பார்த்துக்கலாம். அதே மாதிரி manufacture date வந்து கொடுத்திருக்காங்க. அது நம்ம வந்து பார்த்துக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா 3/2021ல பண்ணிருக்காங்க. யூஸ் பிஃபோர் 2025 வரை இருக்கு. சோ வந்து ஓகே நம்ம தாராளமா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க கியூட்டா இருக்கு. Swiss Beauty அந்த மாதிரி எழுதி இருக்காங்க. Ultimate Shadow palette அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. குட்டி பாக்ஸ் மாதிரி தான் இருக்கு. ஓபன் பண்ணிக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 9 கலர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஓபன் பண்ண உடனே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு கெமிக்கல் ஸ்மெல் அந்த மாதிரி தான் வருது. என்ன சொல்றது ஸ்மெல் வந்து நமக்கு அவ்வளவு பிடிக்கிறது மாதிரி இருக்காது. பட் வந்து கலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கலர்க்காக நான் வந்து வாங்கி இருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு க்ளோஸ்ல காமிச்சிருக்கேன். இதுதான் இதோட ஒரிஜினல் கலர். இப்படி தான் இதுல வந்து இருக்கு. மத்தபடி நான் வந்து காமிக்கும்போது லைட்ல பட்டு அது வந்து கலர் வந்து கரெக்ட்டா வந்து தெரிய மாட்டேங்குது தான். இதுல வந்து எல்லா கலருமே நமக்கு ஓவரால் வந்து வரது மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த கலர்ஸ்ல எல்லாமே அந்த ஒரு மாதிரி ஒரு ஜிகினா அந்த லைட் அந்த கொஞ்சம் வந்து கிளிட்டரிங் எஃபெக்ட் வந்து கொடுத்து பண்ணிருக்காங்க. அந்த ஒரே ஒரு கலர்ல மட்டும் கொடுக்கல. ஒரு மாதிரி ஒரு பிரவுன் கலர் லாஸ்ட் ஒன்னு இருக்கு பாருங்க. அதுல வந்து நமக்கு வந்து கிளிட்டரிங் எஃபெக்ட் இல்ல. மத்த எல்லாமே அந்த மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. சோ எல்லா கலருமே நமக்கு இதுல ஓவரால் வரது மாதிரி தான் இருக்கு. இப்போ நம்ம வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குங்கிறது. இப்போ நான் வந்து என்னோட கையிலேயே எல்லா கலர்ஸ் வந்து போட்டுருக்கேன். சோ உங்களுக்கு வந்து இதுல பார்த்தா வந்து தெரியும் எப்படி இருக்கு அப்படிங்கிறது பாருங்க. 9 கலர்ஸ் நம்ம வந்து போட்டுருக்கோம். இதுல இப்போ நான் உங்களுக்கு க்ளோஸா காமிக்கிறேன் பாருங்க. நான் வந்து கொஞ்சம் கை வச்சு அழுத்தி எடுக்கும்போது அப்படியே அது வந்து ரொம்ப அமுங்கி போய் உடைஞ்சு வரது மாதிரி அந்த மாதிரி வந்துருச்சு. சோ வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா தான் எடுக்க வேண்டியதா இருக்கு. பார்த்து கொஞ்சம் மெதுவா வந்து எடுத்துக்கோங்க. இந்த ப்ராடக்ட் பத்தி நம்ம ஓவரால் சொல்றது அப்படினா கலர்ஸை பொறுத்தவரையில ரொம்ப வந்து பியூட்டிஃபுல்லா இருக்கு. நல்லா வந்து நீங்க ஒரு தடவை எடுத்து போட்டாலே உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் அந்த கலர் வந்து. எல்லாம் இந்த 9 கலர்லயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி கூட இன்னும் நிறைய கலர்ஸ் வந்து போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த ஸ்மெல் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு நல்ல ஸ்மெல்லா இல்ல. ஒரு மாதிரி வந்து பிடிக்காத ஒரு ஸ்மெல் மாதிரி ஒரு கெமிக்கல் ஸ்மெல் அந்த மாதிரி தான் நமக்கு வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா எடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அழுத்தி எடுத்தீங்கன்னா அப்படியே டோட்டலா உடைஞ்சு போயிடும். சோ அதுதான் फ्रेंड्स. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பல வகையான பியூட்டி ப்ராடக்ட்ஸ் ப்ராடக்ட் ரிவ்யூ எல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படினா நம்மளுடைய பியூட்டி ஃபேஷன் டியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching. Bye bye friends.